ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிவ்யூ. நான் தான் உங்க வீரு. நாம அந்த வில்ல பார்க்க போறது 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படம் தான் ஃபேமிலி படம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வில்ல பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, திருவல்லிக்கேணியை சேர்ந்த ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த குடும்பம் தான் வந்து நம்ம ஹீரோவோட குடும்பம். ஹீரோவுக்கு மொத்தம் 2 அண்ணனுங்க இருக்கிறாங்க. இதுல மூத்த அண்ணன் அட்வொகேட்டா இருக்கிறான். 2வது அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, பிபிஓல வேலை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டரா நெறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்ல கதையும் கையில வச்சிருக்காரு. புரொடியூசர் மேல புரொடியூசர் கிட்ட கதைய சொன்னாலும், எந்த புரொடியூசரும் வாய்ப்பு குடுத்த மாரி தெர்ல. அப்படி வாய்ப்பு குடுத்தாலும், ஒரு சில கண்டிஷன் பண்ணி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்த தான் செய்றாங்க. இதனால வந்து இந்த 2 அண்ணனுங்களும் சேர்ந்து தன்னோட தம்பியோட படத்துக்கு அவங்களே புரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி களமிறங்குறாங்க. ஸோ ஹீரோவோட கதைய படமா எடுத்து பண்ணாங்களா? இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்தவங்க எப்படி அந்த படத்த வந்து புரொடியூஸ் பண்ணாங்க? இதெல்லாம் தான் அந்த படத்தோட கத. இந்த ஃபேமிலி படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல படமா கண்டிப்பா ரெடியா இருக்கு. அதுல படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, காமெடி, எமோஷன், லவ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே நல்ல லைட் ஹார்ட்டடா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல வரக்கூடிய அந்த இன்ட்ரோல் சீன், இன்ட்ரோலுக்கு முன்னால வரக்கூடிய ஒரு 10 நிமிஷம் சீன் செம்மையா பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த சீன வந்து Instagramல நல்ல ரீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலி இந்த படத்த முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனலா இவங்க காட்டாம, ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபன்னாவும் காமெடியும் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாவும் இருந்திருக்கு. சில இடங்கள்ல அது மைனஸாவும் இருந்திருக்கு. இன்க்ளூடிங் இந்த படத்தோட கிளைமாக்ஸ் கூட ரொம்ப ஃபன்னா தான் போட்டு முடிச்சிருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் கண்டிப்பா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங். அதிலும் இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குடான படமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்டின்னா, இந்த கதாபாத்திரங்கள் எழுதின விதம், அந்த கதாபாத்திரங்கள இவன் ஹேண்டில் பண்ண விதம், பர்ட்டிகுலரா சொல்லணும்னா அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய 2 அண்ணன்ங்க, அவங்க வந்து தம்பிக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க, இந்த போர்ஷன்லாம் செமையா இருக்கும். என்ன பொறுத்தளவுக்கு ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவியா உங்களுக்கு நான் சஜெஸ்ட் பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பா இந்த படத்துல வந்து எண்டிங்ல கிடைக்கும்.